ஸோ ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போ ரீசெண்டாக வந்து பிரியாணி மேன் லைவ்ல தூக்கில் தொங்க போனாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஏன் ஃபேன்ல தொங்க போனாருன்னா, 3 வருஷம் முன்னாடி பிரியாணி மேன் மேல இருந்த சிபி செல்லர்ன்ற ஃபேக் அக்யூசேஷனை உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும். நண்பர்களே, நம்ம இப்போ 2021க்கு டைம் டிராவல் பண்ண போறோம். ரோஷன் 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 நான் டைம் டிராவல் பண்ண போறேன். ரோஷன் டைம் அப் ரோஷன் சீக்கிரம். ரோஷன் 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 ரோஷன். இந்த கான்ட்ரோவர்சி வந்துட்டு சுகி விஜய் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. என்னன்னா, சுகி விஜய் வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு டேட்டிங் ஆப்ல நிறைய பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசி இருந்திருக்கான். அவர் பேசினதுல ஒரு பொண்ணு வந்து ஜேசன் கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, பட் என்கிட்டயும் அவர் பேசுறாரு அப்படின்னு. அதுக்கு ஜேசன் ப்ரூஃப் கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பானா, நான் என்னோட ப்ரூஃப்லாம் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் நான் தான் பண்ணேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பானா, நான் வேணா ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், அந்த ஃபேக் அக்கௌண்ட்ல பேசின சாட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஜேசன் என்ன சொல்லுவார்னா, அந்த ஃபேக் அக்கௌண்ட்ல நீங்க உங்க ஏஜ் 21ன்னே வைங்க, பட் அவன்கிட்ட நல்லா பேசிட்டு கடைசியில வந்துட்டு அண்டர் 18ன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமும் இந்த சுகி விஜய் வந்து பேசினானா அவனை வந்துட்டு பீடோஃபைல் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடலான்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டிங் ஆபரேஷன்ன்ற பேர்ல வந்துட்டு என்னென்னமோ பண்ணுவாரு, கடைசியில ஆனா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாரு. இப்ப இந்த விஷயம் வந்துட்டு பிரியாணி மேனுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஃபேக் அக்கௌண்ட் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னல டேட்டிங் ஆப், அவங்க வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் பிரியாணி மேன் கிட்ட சொல்லி இதெல்லாம் ஜேசன் எங்களை பண்ண சொன்னாரு, பட் அவர் எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிரியாணி மேனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணி மேனும் இன்னொரு மீம் பேஜும் ஜேசனுக்கு கால் பண்ணி கேட்டிருப்பாங்க, ஏன் ப்ரோ அண்டர் 18 இல்லாத பொண்ணை வந்து நீ அண்டர் 18ன்னு சொல்லுன்னு ஒரு ஃபேக்கான கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண பாக்குறீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. லிட்டரலி பிரியாணி மேன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க ஜேசனை. அந்த டைம்ல தான் ஜேசன் வாஸ் கலெக்டிங் மதன் ஓபி அண்ட் விஜய் கோயம்புத்தூரோட இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீடியோவும் அப்லோட் ஆச்சு. பிரியாணி மேன் வந்து ஜேசன் கால் பண்ணி கேட்டிருப்பாருன்னு சொன்னல, அந்த அண்டர் 18 இல்லாத பொண்ணை வந்து ஏன் ப்ரோ அண்டர் 18ன்னு சொல்ல வச்சிங்கன்னு. அந்த ஆடியோவை வந்துட்டு ஜேசன் அவருக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிட்டு மதன் ஓபி அண்ட் விஜய் கோயம்புத்தூர் எக்ஸ்போஸ் வீடியோல வந்து பேர்ட் பிளே பண்ணிருப்பாரு. பாப்போமா? ஆடியோ கேட்போம். வந்துட்டு அண்டர் 18 சொல்லி அதுவும் நல்ல என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேரும் என்கிட்ட பேசும்போது இவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அண்டர் 18 பொண்ணுகிட்ட செக்ஸ்ட் பண்ணுறது என்ன தப்புன்னு கேட்குறாங்க. 16 பண்ணுறதுன்னு அந்த கீச் கீச் குரல் உங்களுக்கு தெரியும்ல, கீச் கீச் குரலை பிரியாணி மேன் கேட்போமா? அந்த கீச் கீச் குரலை, கிளி மாதிரி இருக்கிற அந்த குரலை கேட்போமா? கிளி கிளி வந்துட்டு அண்டர் 18 சொல்லி அதுவும் நல்லா பேசிட்டு திடீர்னு அண்டர் 18 சொல்லிட்டு என்னங்க இதெல்லாம் கீச் கீச் குரல் தப்புடா, தப்பு. ஒரு அண்டர் ஏஜ் பொண்ணுட்டு அந்த மாதிரி செக்ஸ்டிங் பண்றது தவறு, நிறுத்தணும். நீ நிறுத்து ப்ரோ, தயவு செய்து. அவுத்து விட்ட மிருகம் கூட இந்த வேலை பண்ணாது, இவனுங்க பண்ணுவானுங்க. இந்த ஆடியோ பிளே பண்றதுக்கு முன்னாடி நான் எப்படி உங்களுக்கு சுகி விஜயோட ஸ்டோரி சொல்லியிருப்பேன், இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியணும்னு. இது எதுவுமே ஜேசன் பண்ணியிருக்க மாட்டாரு. லிட்ரலி இது எதுவுமே சொல்லாம டைரக்டா இந்த ஆடியோ பிளே பண்ணிருப்பாரு. ஜீனியஸ் புட்ட சார். நீங்க வியூவர்ஸ் தான் என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம பைத்தியக்கார குதியாட்டம் பார்க்கணும். லிட்ரலி அந்த ஆடியோனால நிறைய பீப்புள்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுவும் சின்ன பசங்களுக்கு எடுக்கிறாரு நீங்க சொல்றீங்களா, அதே இந்த சைடு 18 வயசு கீழே இருக்க சின்ன பொண்ணுகிட்ட பிரியாணி மேன் செக்ஸ் ஆட் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமா? செக்ஸ்டிங்னா ஒரு பொண்ணும் பையனும் ஆபாசமா பேசிக்கிறது. இதை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மேன் ஒரு அண்டர் 18 உள்ள பொண்ணு கிட்ட கேட்கிறாரு. அந்த பொண்ணுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும்? இப்ப சிபி விஷயத்துக்கு வருவோம். சிபினா சைல்டு POR செல் பண்ணிட்டு இருந்தது விஜய் கோயம்புத்தூர். பிரியாணி மேன் விஜய் கோயம்புத்தூர் கூட எல்லாம் ஃபர்ஸ்ட் லைவ் போட்டிருப்பாரு. அண்ட் சில கான்டென்ட்ஸ்ல வந்துட்டு விஜய் கோயம்புத்தூர் பத்தி பேசியிருப்பாரு, நண்பர் விஜய் கோயம்புத்தூர். பட் அந்த டைம்ல இந்த தைலி சிபி செல் பண்றான்லாம் பிரியாணி மேனுக்கு தெரியாது. பிரியாணி மேனுக்கு இந்த தைலி சிபி செல் பண்றான்ற விஷயம் வந்துட்டு June 7, 2021 தான் தெரியும். SVKன்ற பாட்காஸ்ட் சேனல்ல இருக்கிற கக்காஷி அண்ட் ஹாஷிராமா சொல்லி தான் தெரியும். அதாவது ஜேசன் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு 5 நாள் முன்னாடி தான் பிரியாணி மேனுக்கு தெரியும் இவன் சிபி செல் பண்றான்னு.
ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி புண்டைகளை சேர்ந்து என்ன தானே ஓக்க வரீங்க? இதெல்லாம் ஒரு சைடு போக இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிட்டேன் விஜய். என்ன புண்டையை கண்டுபிடிச்சிங்க? நான் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து வரலாம், ஆனா இப்ப ரீசெண்டா பரபரப்பா போற செய்தி என்ன, ஒரு சவால் விட்டுருக்காரு. அவர் என்ன சவால் விட்டுருக்காருன்னா, விஜய் கோயம்புத்தூர் எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியாது, இந்த மத நோக்கி விஷயத்துல தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உண்மையிலேயே நானும் விஜய் கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரூவ் பண்ணுங்க ஜெய்சன் சவால் விட்டுருக்காரு. சேலஞ்ச் அக்செப்டட். நண்பா ஓ நண்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மத நோப்பி விஷயத்துல இருந்து தான் எனக்கு விஜய் கோயம்புத்தூரை தெரியும்னுலாம் பிரியாணி மேன் சொல்லல. நீ வீடியோ எப்ப ஜூன் 15, 2021 அப்லோட் பண்ணிருக்கியா? நீ அப்லோட் பண்றதுக்கு 2 நாள் முன்னாடி கூட பிரியாணி மேன் கிளப் ஹவுஸ்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவ்வளவு நாள் அவனை எனக்கு வந்து இந்த ஐ திங்க் ஜான்ல தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த பிளாக் ஷீப் ஸ்கேம்ல தான் எனக்கு அவன் கண்டென்ட் நான் பார்த்தேன் ஆன்லைன்ல. அவன் என் கண்டென்ட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தான். அவன் தேங்க்ஸ் பிரதர், நம்ம எல்லாமே பேஜ் போட்டு தேங்க்யூ பிரதர் ஃபார் சப்போர்ட், அப்படிதான் தெரியும். சேலஞ்ச் அக்செப்டட். ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ 2024க்கு வருவோம். பிரியாணி மேன் வந்து நைட்டு வந்துட்டு இது பண்ணாரு. அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு மீரான் பாய் என்ட்ரி கொடுக்குறாரு. பிரியாணி மேனோட டவுன்ஃபாலுக்கு டெய்லி முட்டை சூனியம் வச்சு வேண்டி இருக்காம போல இருக்குது. இந்த யூடியூப்ல பிரியாணி மேன் ஒருத்தர் இருக்காரு. ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து என்னை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அவர் பண்ணாரு. அந்த டைம்ல நான் வந்து அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அப்போ நான் ஆக்டிவா இருந்தப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் மக்கள் உங்களை போட்டாங்க, ஞாபகம் இருக்குதா ப்ரோ? நீங்க டெலீட் கூட பண்ணீங்க அந்த வீடியோவை. So it was a learning for me. நான் அப்பதான் content creation ஆரம்பிச்சேன். I was very immature. அப்போ I was just 24 or something. Now I'm going to be 29. Bro, trust me, you are still immature as fuck. படிக்காத தற்குறி. என்ன சொல்லுவாங்க, தற்குறி மேன் சும்மா பேர் வைக்கல. உண்மையிலே இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் தற்குரிஸ் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை லைஃப். எந்த விதமான ஒரு பேஸ் இல்லாமல், ஒரு லாஜிக் இல்லாமல், ஒரு ப்ரூஃப் இல்லாமல் சும்மா இஷ்டத்துக்கு வந்து வாய் இருக்குங்கிறதுக்காக வந்து வடை சுட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாரு. அவர் வாய் இருக்குன்னு வடை சொல்றாரா? சரி, நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஸ் இல்லாம, ஒரு நாலேஜ் இல்லாம, ஒரு பிரெக்னென்ட் யானைய வந்துட்டு பைனாப்பிள் உள்ள பட்டாசை போட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஊட்டி விட்டாங்கன்னு ஓடு விட்டீங்களே, ஞாபகம் இருக்குதா ப்ரோ? படிக்காத தற்குறி. தற்குறின்ற வேர்டுக்கு உன் மூஞ்செல்லாம் சிம்பிளாவே வைக்கலாம். நீ அடுத்தவனை தற்குறின்னு சொல்ற. அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாலே வந்து 4 நாள் நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வராது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மூஞ்சி. அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு தம்பி. யார முறைக்கிறா? ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க சூத்து ரொம்ப ஜெல்லஸா ஃபீல் பண்ணல? ஏன்னா வாய் வழியா ரொம்ப பேந்துட்டு இருக்கீங்க. At the end of the day, all about views, money. இப்போ கூட அவருக்கு வந்து மேபி இதனால சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறலாம், மணி நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி சூசைட் பண்றேன்னா ஒரு 1 மில்லியன் பேர் பார்ப்பாங்க. அதுல ஒரு 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இந்த மாதிரி 10 வாட்டி நான் சூசைட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிடலாம். எண்ட் ஆஃப் த டே முட்டாள் ஆகுறது என்னமோ மக்கள் தான். எல்லாத்தையும் மணிமயிட தான் பாப்பல. நீ மீரா மிதுன் பத்தி 1000 வீடியோஸ் போடும் போதே எனக்கு தெரியும்டா. மீரான் பாய்க்கு அறிவு மண்டையில இல்ல, சூத்துல தான் இருக்க போல. ஸோ இப்போ மாவது வந்து கொஞ்சம் திருந்துறீங்களா, இல்லை இனிமேலும் வந்து இப்போ உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து லைவ் பண்ண மாதிரி அப்புறம் அப்புறம் கூட பிறந்தவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நான் சூசைட் பண்ணுறேன்னு ஒரு ஃபேமிலி ட்ராமா போட்டு இன்னும் மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறீங்களா, முட்டாள் ஆக்குறீங்களாங்கிறது உங்களோட இஷ்டம். மீரான் பாய் மீரா மிதுனோட ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எல்லாரும் மீரா மிதுன் மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காப்ல. ஹாஷிராமா செஞ்சு மட்டும் பிரியாணி மேனோட அம்மாக்கு கால் பண்ணி அவன் சூசைட் பண்ண போறான்னு சொல்லலைன்னா இந்நேரம் பிரியாணி மேன் இருந்திருக்க மாட்டார். ஆஸ் அ ரோஸ்டர் அவருக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயத்துல பப்ளிக் ஸ்டண்ட் பண்ணோம்னா பீப்புள் எப்படி கலாய்ப்பாங்கன்னு. ஸோ சூத்த மூடிட்டுருங்க ப்ரோ. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். நான் வந்து ஜேசன் விஷயத்துல வந்துட்டு ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா வந்துட்டு யூ கைஸ் கேன் கரெக்ட் மீ. லைக் எய்ம்லாம் வைக்கல. டடா, பை பை, சி யூ, சயோனாரா. கல்யாண காட்டுக்குள்ள மாட்டிட்ட மான போல காட்டுல புலிகள் எல்லாம் வேட்டையாட பாக்குறேன். உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சுல. அதை நினைச்சாதான் காண்டா இருக்கு. நான் மூட்டு போறதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது.